நல்லா இருக்குது சார், பார்க்கலாம், உண்மையிலேயே பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள யங்கர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய எல்லா வீட்டுக்கு வீடு இந்த சப்ஜெக்ட் நடந்துகிட்டே இருக்குது. கிராமத்துலேயும் சரி, இங்கே சிட்டிக்குள்ளாலையும் சரி. அப்படி அது நடக்கிற விஷயத்தை ரொம்ப சிம்பிளாக காமிச்சிருக்காரு படத்தில். அதாவது ரொம்ப பெரிய கிராண்டாக காமிக்கினாலும் ஒரு சாதா ஒரு மிடில் கிளாஸாக கொண்டு வந்து ஒரு கிராமத்துக்குள்ளால் எடுத்து லொக்கேஷனோட ஒரு 2.5 மணி நேரம் உட்கார வச்சுருக்காங்க படத்தில் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணன்றது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் அந்த ஏஜ் எப்போ வருது என்ன வர்றது அதை தான் இதில் பர்டிகுலராக சொல்லிக்கணும். அதில் ஜாதி மதம் இப்படி வரும்போது அந்த கல்யாணங்கள்லாம் தடைப்படுறதும் ஃபைனான்சியலாக தடைப்படுறதும் இந்த சில விஷயங்கள்னால தள்ளி போகிறது ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொருடைய லைஃப்லேயும் நடக்கிறத இந்த படத்தில் லைட்டாக சொன்னாலும் அவர் அழகாக சொல்லியிருக்காரு. அதில் உட்காந்து பார்க்குற மாதிரி 4 சாங்ஸை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்கல் எடுடா பாட்டில் என்ற பாட்டு இளைஞர் மட்டியில் நல்லா அழகாக நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காரு மியூசிக்கல். அதனால் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. காமெடி நம்ம எல்லோரும் என்ஜாய் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ரியலாக இருக்குது, நேச்சுரலாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ கிரேட். விக்ரம் சார் கண்டிப்பாக அவங்க பார்க்கணும் சார். அவங்க பார்த்தா தான் இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து ஒரு அவங்களே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை இன்னொன்று லைஃப் மாறும், கண்டிப்பாக அமையும், அந்த வில் பவர் இருந்துன்னா கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் கல்யாணம் ஆகாதவங்கள ஜென்ரலாக ஃபேமிலி இந்த படத்தை நல்லா பார்க்கலாம். சார் ரியலி கிரேட், எக்ஸலன்ட் மூவி பார்க்கலாம். தேங்க்யூ. யூஸ்வலாக இல்லாத மாதிரி ஒரு ஃபேமிலி மூவியே ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியும் வந்து பாருங்கள் ஸ்டீஃபின். அதாவது நீங்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள், அதுதான் ட்விஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் இந்த மாதிரி தான் இருக்கும் வித் அரேஞ்ச் மேரேஜோட. அவரோட ஸ்க்ரீன்லேயே வந்து இது பயங்கரமாக இருக்குது. விக்ரம் பிரபு சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள். ஏன்னா இது டர்ன் அண்ட் ட்விஸ்ட்ன்னு நம்ம ஸ்க்ரீன் பார்க்க பயங்கரமாக இருக்குது. இன்டர்வெல்லாம் மெசமைசிங்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. படம் ஃபுல்லாக காமெடி தான். 5க்கா 10க்கா 10க்கு கண்டிப்பாக 9 கொடுக்கலாம். கண்டிப்பாக. தேங்க்ஸ். நாங்களா லவ் ஸ்டோரி பார்த்தோம், லவ் மேரேஜ் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. அண்ட் வி தரோவ்லி என்ஜாய்ட். இட்ஸ் அ வில்லேஜ் கான்செப்ட்னு இல்லை, இட்ஸ் அ கான்செப்ட் நீடட் ஃபார் த சொசைட்டி நவ். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் டு த டீம். டைம் போனதே தெரியல. Shadmukh Priyan has done well. Shweta Shri, producer, thanks to that. And music was nice, photography was nice. Congratulations to the music director also. Very nice. காமெடி நல்லா இருந்தது. பாய்ஸ்க்கு பிடிக்கும் இந்த படம். நிச்சயமாக பாய்ஸ்க்கும் பிடிக்கும், கேர்ள்ஸ்க்கும் பிடிக்கும், ஓல்ட் பீப்புளுக்கும் பிடிக்கும். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. எவ்ரிபடி வில் என்ஜாய் இட். தேங்க்யூ. மூவி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். லவ் மேரேஜ் மியூசிக்லாம் நல்லா இருக்கும். ஸ்டோரிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அதான் இந்த ஜென்ரேஷனோட தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. மேரேஜ் எதுக்கு பண்ணணும் பேசிக்காக, அந்த தாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கும். ரியலிஸ்டிக்காக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல, யதார்த்தமாக ஒரு பர்சன் எப்படிலாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே.